என்னோட கூட கல்லூரியில் என்னுடைய நண்பன் ஒருவன் படித்தான். அவன் என்ன செய்வான் என்றால், இந்த 40 நாட்கள் சிக்கன் சாப்பிட மாட்டான், மீன் சாப்பிட மாட்டான், தாடியை வளர்த்திக்குவான். நல்லா தாடியை வளர்த்தி அவன் சோகமாகவே நடப்பான். என்னப்பா சோகமாகவே நடக்கிறன்னு கேட்டா அவன் சொல்லுவான், தவசு காலம், இது தவக்காலம். எப்பா மீன் சாப்பிடக்கூடாது, சிக்கன் சாப்பிடக்கூடாது, ஆனா இது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு நாள் தீப்பாம் பாருங்க. எனக்கு ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு ஃபுல்ல தான் முதல்ல வாங்குவான். அந்த டாஸ்மாக்ல போய் ஒரு ஃபுல்ல வாங்கி காலையில இருந்தே அடிக்க ஆரம்பிப்பான். அடிக்க ஆரம்பிச்சு திங்கக்கிழமை எல்லாம் இவனால எழும்ப முடியாது. அந்த அளவுக்கு அடிச்சு ஒரு பருவத்தில் ஆயிரும். இங்க ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி இருந்துகிறது. இன்னும் சிலர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறது இந்த தவசு காலம், இந்த 40 நாளையில தான் கிறிஸ்தவர்களாகவே வாழுவாங்க. கல்யாணம் நடத்த மாட்டாங்க. இந்த 40 நாட்கள்ல அவங்க வேற காரியங்கள் சாப்பிட மாட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஈஸ்டருக்கு முந்தின நாள் ராத்திரியிலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க, வச்சு வெளுத்து வாங்கிடுவாங்க. அதுதானே கிறிஸ்தவம் அப்படின்னு கேட்டா அது அல்ல கிறிஸ்தவம்.